எள்ளு போச்சு, எண்ணெய் வந்தது. ஓர் ஊரில் உழவன் ஒருவன் இருந்தான். அவன் பெரிய மீசையுடன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தான். உழுவதற்காக அவன் வைத்திருந்த கலப்பை உடைந்து விட்டது. புதிய கலப்பை செய்வதற்கு மரம் வெட்டுவதற்காக பக்கத்தில் இருந்த காட்டுக்குள் நுழைந்தான் அவன். அங்கிருந்த பெரிய மரம் ஒன்றை தேர்ந்தெடுத்தான். நல்ல வைரம் பாய்ந்த மரம். இதில் கலப்பை செய்தால் நீண்ட காலம் உழைக்கும் என்று சொல்லிக் கொண்டே கோடரியால் அதை வெட்டத் தொடங்கினான். அந்த மரத்தில் நிறைய பேய்கள் குடியிருந்தன. அந்த மரத்தை வெட்டுவதை கண்டு அவை பயந்து நடுங்கின. மரத்தை விட்டு கீழே இறங்கிய எல்லா பேய்களும் அவன் காலில் விழுந்தன. பேய்களை கண்ட அவனுக்கு அச்சத்தால் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. என்ன நடக்கப் போகிறதோ என்று நடுங்கியபடியே இருந்தான். கிளப்பை ஒன்று, ஐயா, இந்த மரத்தில் நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்து வருகிறோம். எதற்காக இதை வெட்டுகிறீர்கள்? எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று கெஞ்சியது. இதை கேட்டதும் அவனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. தன் நடுக்கத்தை மறைத்துக் கொண்டான். பேய்களை பார்த்து அதிகார குரலில் நிலத்தில் எள் விதிக்க வேண்டும். புதிய கலப்பை செய்வதற்காக இந்த மரத்தை வெட்டுகிறேன். நீங்கள் என் காலில் விழுந்ததால் பிழைத்தீர்கள். இல்லையில் உங்களை எல்லாம் ஒழித்திருப்பேன். என் வீட்டு தோட்டத்தில் 10 பேய்களை கட்டி வைத்திருக்கிறேன் என்று கதை அளந்தான் அவன். ஐயா, மரத்தை வெட்டாதீர்கள், நாங்கள் வேறு எங்கு போவோம், எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று எல்லா பேய்களும் அவன் காலை பிடித்து கொண்டு அழுதன. கலப்பை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? என்னிடம் இரக்கத்தை எதிர்பார்க்க